கேமஸ் நீங்கள் வந்திருக்காரு தமிழ் கேமரா சொன்னீங்களே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைன்கிராஃப்டோடைய பார்ட் 1 சர்வைவல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், நம்மளுடைய பார்ட் 1 சர்வைவல் சீரிஸ் மைன்கிராஃப்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு உட் மைன் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். எடுத்தோடனே வந்துட்டு இதாங்க கைஸ் ஃபஸ்ட்டு உட் மைன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் போயிருங்க எடுத்தோடனே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உட் டூல்ஸ்லேயே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டேஞ்சர் தாங்க. அதனால் வந்துட்டு உட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள், உட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு இது பிளாங்க்ஸ் பண்ணிக்கணும். உட்டை வச்சு பிளாங்க்ஸ் பண்ணிட்டு பிளாங்க்ஸ் வச்சு கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். ஓகே, ஓகே கிட்டத்தட்ட 10 உட்டு கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிளாங்க்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாங்க்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் ஸ்டிக்கு கொஞ்சம் மேக் பண்ணிட்டு இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஒரு பிக்காக்ஸ் ஒன்று கைஸ், உட்டன் பிக்காக்ஸ் ஒன்று மேக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிக் டவுன் பண்ணி கூட போகலாம். இது எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே உள்ளார உடைச்சிட்டு போயிடலாம். உடைச்சிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு வில்லேஜை கண்டுபிடிச்சி அது வரைக்கும் உட்டன் டூல்ஸ்லாம் வேஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் போயிடணுங்க முதல்லையே. ஓகே, ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டோன் மட்டும் மெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 கிட்ட மெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டோன் டூல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபர்னஸ் பண்ணணும். ஃபர்னஸ்னால் வந்துட்டு இது நம்ம ஏதாச்சும் சிக்கன்லாம் வந்து அதை வச்சு அதில் குக் பண்ண முடியுங்க. ஓகே, ஒரு ஸ்வாடு கேக்ஷன் ஸ்டிக்கு வேறு இல்லை. இப்போ இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல போயிட்டு இது ஷீப் தேடிக்கலாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஷீப்பு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியங்க. எடுத்தோடனே இதை மேக் பண்ணிட்டு ஷீப் தேடி பாருங்க. அதுதாங்க இதோடைய உள்ளே வச்சு தான் நம்மளால் பெட் மேக் பண்ண முடியும். 3 உள்ளே வச்சு நைட் அப்போ தான் தூங்க முடியும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாப்ஸ், இது மாப்ஸ்னால் வந்துட்டு ஜாம்பிஸு ஸ்கெலிட்டன் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க நைட் டைமில். ஓகேங்களா, அது வந்துட்டு காட்டுறேன் என்னான்ட்டு. ஓகே கைஸ், ஓகே சரி குழிக்குள்ள வந்துட்டோம். ஓகே, முதல்ல நோண்டிட்டு வெளியில் வந்துடலாங்க. முதல்ல இதெல்லாம் வந்துட்டு சுற்றிட்டு செம்ம சுற்றிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இல்லை நம்ம ஷீப் தேடி போகலாம். அந்தாண்ட ஏதாச்சும் இருக்கா முதல்ல? ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே, முதல்ல நம்ம ஆடை தேடுவோம். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த பக்கம் போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்கணுங்க. அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஓகே, இங்கே ஒரு ஆமை வருது, அது வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கேயாச்சும் உள்ளு கிடைக்கும். இந்தாண்ட ஒன்றும் இருக்காது. நம்ம என்னான்னு போயிடலாம். ஓகே கேஷ், ஓகே மறுபடியும் பள்ளத்தில் விழுந்துட்டுருக்கோம். இப்போ எப்பயோட தப்பிச்சிட்டோம். ஓகே,
ஒரே ஒயிட் ஃப்ளார்ஸாக இருக்குது. சரி, யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுங்க நாய் எல்லாம் இருந்துச்சு, கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்துட்டு கொன்னுட்டு நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் அடிச்சுட்டு ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம். இங்கேயும் வேறு எதுவும் காணுங்க. ஓகே, நம்ம ஒயிட் கலர் டை தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை கைஸ், அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், நம்ம சேனலில் மலைக்கு சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இந்த ஃப்ளார் இருக்குது. இது அந்த ஒயிட் கலர் ஃப்ளார் பார்த்தோம்ல. ஓகே கைஸ், கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு எடுத்துட்டு ஒயிட் டை க்ரியேட் பண்ணிக்கலாம். எஸ், டை கலர் அடிச்சுக்கலாம் கைஸ். அவ்வளோதாங்க கைஸ். இப்போ பெட்டு மேக் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு நைட்டு இந்த மைன்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் நைட்டு வந்துட்டு ஜாம்பீஸு, ஸ்கெலிட்டனு அந்த மாதிரிலாம் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. அதான் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரு. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் வந்துட்டு லென்த்தான வீடியோ தான், ஒரு 30 நிமிஷம். எல்லோரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க கைஸ். இதான் வந்துட்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு புரியும் இந்த கேமுடைய கான்செப்டு எல்லாம். ஓகேங்களா, ஓகே, ஒரு 2 செகண்ட் to 3 செகண்டு இந்த கேம் வந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, டைம் ஆகிட்டுருக்கு. ஓகே, சன் செட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இனி ஒரு 4 பார்ட்டு. அடுத்து வர வீடியோ மைன்கிராஃப்ட் வேணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் கேம் வேணுமா, இல்லை ராஃப்ட் சர்வைவல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எஸ், இது வரைக்கும் ஒன்றும் இது இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு அதை உடச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு போகணும் கைஸ், வில்லேஜுக்கு போகணும். நீங்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு இங்கே ஒரு இதை விட்டுட்டு போயிடுவேன் கண்டிப்பாக. பெட்டு வந்துட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடம். ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ போட் செய்யாமலே போகலான்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட் செய்யாமல் வந்துட்டு போனோன்னா வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு இந்த ட்ரௌனட் அப்படின்னு ஒரு மாப் இருக்கும், ஜாம்பி மாதிரி. அவன் வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க. இந்தாண்ட எதுவும் இல்லை, இந்தாண்ட தான் போய் ஆகணும். ஓகே, மூச்சு வேறு முட்டுது. அவனும் முட்டிக்கிட்டே போயிட்டுருக்குறான். ஹார்ட் குறையுதா? போடா, அவ்வளோதாங்க. ஓகே, அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் தோண்ட போகிறோம். ஓகே, ஸ்டோன்லாம் காலி ஆயிடுச்சு கேஸ். நான் சொல்லலை, ஃபர்னஸ் ஒரு 20 ஸ்டோன் கிட்டே எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒரு ஃபர்னஸ்ஸு மற்ற டூல்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக பத்தாமல் போயிடுச்சு அது. ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வில்லேஜை தேடி போகலாம். ஆக்ஸு, பிக் ஆக்ஸு எல்லாம் வந்துட்டு கரெக்டாக மேக் பண்ணிக்கலாம் கைஸ்.
2 பிக்காக்ஸ் தெரியாமல் மேக் பண்ணிட்டேன். ஓகே, அது வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் கைஸ். வந்துட்டு போட் மேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். வுட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் பாருங்க, முன்னாடியே அது செஞ்சுருக்கலாம், தேவையில்லாமல் எடுத்து மறுபடியும் வச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு போட் வச்சு நம்ம கிளம்பலாம் கைஸ். ஓகே, அந்தாண்ட தான் போகணும். வில்லேஜ் வந்துட்டு இந்தாண்ட எங்கேயாச்சும் போய் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். வில்லேஜ் இந்த தண்ணி ஓரமே போகலாம் கைஸ். வில்லேஜ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஐஸ் பயம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு 2x ஸ்பீடில் போயிட்டுருக்குது. ஓகேங்களா, ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டில் 2x ஸ்பீடில் போயிட்டுருக்குது. இதில் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்தாண்டு போகும்போது நான் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இந்த இடத்துல ஐஸ் பயாமில் வந்துட்டு இது கிடச்சிச்சு, ஓஷன் மொனூமெண்ட்டு. ஓகேங்களா, இது வேறு எங்கேயோ போயிடுச்சு. சல்லுன்னு போகிறோமா, என்னுடைய கோஆர்டினேட்ஸ் கூட நோட் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். இதை வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோக்கு இது பண்ணிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா, ஓகே, நம்ம சேனலில் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட இதோடைய பார்ட் ஒரு 4 பார்ட்டுக்கிட்ட வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, அடுத்த வீடியோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மைன் ஷாஃப்ட்டுக்கு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கைஸ், என்னன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அங்கே என்ன இருக்குன்ட்டு. ஓஷன் மொனூமெண்ட்டு கீழே பாருங்கள், சாபம் விட்டாவன் மைனிங் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டு விட்டான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் நல்லா வச்சு பார்த்துங்க. இங்கே பாருங்கள் கைஸ், ஓஷன் மொனூமெண்ட்டு இங்கேயே கிடச்சிருச்சு. நம்மளுடைய இந்த கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதுதான் கைஸ். இங்கே போயிட்டு நம்ம இந்த கடலுடைய இதயம் வந்துட்டு இங்கே இருக்குது, ஹார்ட் ஆஃப் த சீ. அதை வந்துட்டு எடுக்கணும். அது இங்கே தான் கைஸ் இருக்குது. அதை வந்துட்டு எடுக்கணும். ஹார்ட் ஆஃப் த சீ இதில் இருக்காது கைஸ், இதில் இதுதான் இருக்கும். கோல்டு பிளாக்ஸும் ஸ்பாஞ்சு மட்டும்தான் கிடைக்கும். ஸ்பாஞ்சு இங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஹார்ட் ஆஃப் த சீ இதில் கிடைக்கும், பரீட் ட்ரெஷரில். ஓகே, நம்ம இந்த கப்பலை இந்த போட்டை வச்சு நம்ம அப்படியே கிளம்பலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட வில்லேஜ் நெருங்கி போது உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நான் வந்துட்டு நம்ம வில்லேஜை தேடி தான் போகிறோம். இந்த மைன் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய திங்கிங் இதெல்லாம் இருக்குது கைஸ். இன்னும் ஒரு 100 பிளாக்ஸ் தாண்டி போகணும் கைஸ். 100 பிளாக்ஸ் 200 பிளாக்ஸு. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு இந்த ஸ்னோ வில்லேஜு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வில்லேஜ் கிடச்சா போதும். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு வில்லேஜ்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். போகலாம். இது வந்துட்டு நான் ஒரு காப்பி வேர்ல்டு கூட இருக்குது கைஸ் இது எடுத்து. ஓகே, இந்த கேமுடைய மொத்த வரலாறும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஃபுல் வீடியோவும் பார்த்தே ஆகணும். பார்த்தா தான் உங்களுக்கு என்ன இந்த கேம் இப்படி தானா, இந்த கேம் நம்ம விளாட்லாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். ஈஸியாக சர்வே பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஃபார்ம் எல்லாம் இருக்குது, ஃபார்ம் பில்டு பண்ணலாம்.
நம்ம வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபார்ம் எல்லாம் பில்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா, ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பில்டு பண்ணலாம். ஓகே, ஃபுட்டு வேறு இல்லைங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வில்லேஜுக்கு வேறு போகணும் கைஸ். இந்த இடத்த தாண்டி போயிட்டா நான் வில்லேஜ் வந்துடும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணுங்க, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது. இங்கெல்லாம் ஸ்லோவாக போகுது, என்னன்னு தெரில. ஒருவேளை நான் ஸ்லோ பண்ணிட்டேனே. ஐயோ கைஸ், பெட்டை தான் அங்கேயே வச்சிட்டேன். நான் விடியிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். சீக்கிரம் கிளம்பலாம். பெட்டு வேறு அங்கேயே வச்சிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெட்டு கூட காணோம், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு மைனிங் கூட பண்ண முடியாது. பக்கத்தில் வேறு கில்லர் ராபிட்டு. மைனிங் கூட பண்ண முடியாது கைஸ். பாருங்க, இப்போ மைன் கூட பண்ண முடியாது. டர்ட்டு மைன் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆயிரும் கைஸ். பெட்ராக் மைன் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்கள், பிக்காக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு மைன் பண்ணுறேன். இந்த கர்ஸு வேறு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். இப்போ வந்துட்டு சுற்றி வந்துட்டு மால் போட்டு பகல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே, ஓகே, ஸ்கெலிட்டனு பாருங்கள், ஸ்லோனஸ் போட்டு விட்டாங்க கைஸ். ஓகே, பகல் ஆயிடுச்சு கைஸ். நம்ம டக்குன்னு போயிடலான்னு பார்த்தா இப்படி சல்லுன்னு போயிடலாம் கைஸ். வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வில்லேஜ் கிடச்சிரும். ஓகே, இந்தாண்ட போயிட்டுருக்கோம். ஆமாம், இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது கைஸ். ஓகே, நம்ம சேனலில் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளை பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்தாண்ட போயிட்டு அந்தாண்ட கைஸ் போனோம். தண்ணியில் வச்சு சல்லுன்னு போயிடலாம். என்னடா எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு நினச்சேன். இந்தாண்டு தான் போகணும். ஓகே, நீ எப்படா வில்லேஜை கண்டுபிடிச்ச அப்படி ஏன் கரெக்டாக அந்த வில்லேஜ் பக்கமே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்துட்டு ஆல்ரெடி நான் இதில் போய் பார்ப்பேங்க. ஸ்காப்பி வேர்ல்டில் போயிட்டு வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த கோஆர்டினேட்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வில்லேஜுக்கிட்ட போனேன். ஓகே, நம்ம வந்துட்டு பெட்டு ரெடி பண்ணி இதாகிடுச்சு. ஆனால் வில்லேஜே பக்கத்தில் வந்தாச்சு. எங்கடா வில்லேஜ் வந்துருச்சுங்கிறீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த ஆம மண்டையை நான் பிறந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை தாண்டி நான் போகணும். அது வேறு ஓடிடுச்சு. போய் தான் ஆகணும். நான் இல்லாத இடமா பார்த்து அப்படி போயிடலாங்க. ஏன்டா அப்படி சுற்றிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் சொன்னால தண்ணியில் வந்து ட்ரோனர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவன் தண்ணியில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பான். இல்லாமல் வில்லேஜ் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. எங்கடா வில்லேஜ் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பிலேருந்து காணன்னு பார்த்தீங்கன்னா இதோ வந்துருச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பாருங்கள், வில்லேஜ் தெரியுதா? ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு வில்லேஜ் வந்தாச்சு. ஓகே, வில்லேஜை வந்துட்டு சுற்றி வந்து அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் லூட் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை கைஸ். இந்த வீடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். செட்டாக கூட அப்புறம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம்.
எஸ் இந்த வில்லேஜர்ஸ் இந்த உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அவன் பேர் தான் அயன் குளம் கைஸ். அவன் அடித்தா அயன் கொடுப்பான். ஆனால் வந்துட்டு அவன் மேலே கை வச்சிடாதீங்க. ஒரு அடி அடித்தா நம்ம செத்துருவோம். ஓகே கைஸ், இதில் ஏதாச்சும் லூட் இருக்கா? இருக்கும். ஓகே கைஸ், இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஒர்க்கர் வீட்டுக்கு போகணும். ஒர்க்கர் வீட்டுக்கு போகணும் கைஸ். இவனுங்க வந்துட்டு அவன் வந்தாங்க ஒர்க்கர் ஸ்மித்து. அவன் பேர் ஸ்மித் இல்லை, ஒர்க்கர். ஏதாச்சும் நம்ம டூல்ஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா என்கிட்ட போய் இது பண்ணிக்கலாம். அவன் ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டான், நம்ம தான் இது பண்ணிக்கணும். இவனுங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ட்ரேடு தான். அந்த பச்சை சட்டைக்காரன் வாழை இல்லாதவன். ஓகேங்களா, இந்த வீட்டில் லூட்டு வந்துட்டு இவ்வளோதாங்க இருக்கு. ஓகே, செம்மையான லூட்டு கேஸ். ஆனால் 12 எபிசோடு கண்டிப்பாக வந்துட்டு நெதர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெதர் எவ்வளோ லக்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். வில்லேஜ் இந்த அளவு லக்காக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நெதர் எவ்வளோ லக்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல மைனிங் போகலாம் கைஸ். அயன் ஃபார்ம் எல்லாம் மேக் பண்ணணும். அதனால் முதல்ல மைனிங் போகலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அயன் கிட்ட தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு 10 அயன் தேவைப்படும் கைஸ். ஓகே, இவனுங்க இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் ஒன்றும் இருக்காது கைஸ். நம்ம ஏபெல் வேணால் போய் எடுக்கலாம். பாருங்க, ஒன்றும் இருக்காது. நம்ம வந்துட்டு வில்லேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ வந்துட்டு ஒரு இது இருக்குது கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மைனிங் போகலான் இருக்கோம். நான் வந்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். மைனிங் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு டார்ச் வேணும். டார்ச் வேணும்னா கோல் வேணும். கோல் அதுக்கு தான் கைஸ். இந்த கோல் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த ஒரு கோல் ஒரு ஸ்டிக்கு வச்சா வந்துட்டு உங்களுக்கு டார்ச் வரும் கைஸ். அந்த டார்ச் வச்சு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். லைட்டப் பண்ணி நம்ம மைனிங் போகிறோம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டீப்பராக போனோன்னா இருட்டாகும். சரி, இருட்டானா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே கேமில் ஒன்றுமே தெரியாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வந்துட்டு இருட்டாக இருக்கிறது கூட அவ்வளோ சின்ன இது கூட கிடையாது. அதில் மாப் ஸ்பான் ஆயிடுவானுங்க இருட்டாயிருச்சுன்னா. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளமு. எங்கேயாச்சும் கோல்டு இருக்கான்னு பார்ப்போம். இங்கே நம்ம கேவ் இருக்குது. நம்ம வரும்போது பார்த்தேன் இந்த கேவை. இங்கே எங்கேயாச்சும் கோல்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு கோல்டு இருக்குது. இங்கே நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போயிடலாம். பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொருள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு சேரும். ஓகே, நம்ம இந்த கோலை வந்துட்டு ஃபுல்லாக மெயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து டார்ச் ரெடி பண்ண போயிடலாம். கீழே என்னடா ஒரு க்ரீன் கலர் பார் மாதிரி எடுத்துகிட்டே இருக்குன்னா அது எக்ஸ்பி கேஷ். அது எக்ஸ்பி வச்சுக்கிட்டு வந்துட்டு இது நம்ம வந்துட்டு டூல்ஸுக்கு இந்த மாதிரிலாம் என்சான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் டூல் ரிப்பேர் ஆச்சுன்னா வந்துட்டு அது சரி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பி வேணும். ஓகேங்களா, அடுத்து ஒரு அயன் ஃபார்மு. அயன் ஃபார்முக்கு அப்புறம் ஒரு மாப் ஃபார்ம் கட்டணும். இத்தனையும் இருக்குது கைஸ். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துடலாங்க. ஸோ பெரிய கேவ் இருந்துச்சுன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்தாண்ட அக்கேசியா வேறு இருக்குது கைஸ். அக்கேசியா பயம். ஓகே கைஸ், அந்த வுட்டு வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த வுட்டு
ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு மைனிங்க்கு போயிடலாம். இருக்கிற டார்ச் எவ்வளோ 16 இருக்குது. ஒரு 64 இது ரெடி பண்ண முடியும் டார்ச்சு. போதும், பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய கேவு கண்டிப்பாக ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஐயோ, ஒரு நாள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க இந்த கேவை. பாருங்க எவ்வளோ டீப்பராக போகுதுன்ட்டு. ஒன்றுமே தெரில. ஓகே, இப்போ வந்துட்டு மேலே போயிடலாம். இப்போ வந்துட்டு மேலே போயிட்டு நம்ம வந்துட்டு முதல்ல மைனிங் பிளேஸ் இது பண்ணிடலாம். ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு இந்த மைனிங் முதல்ல முடிச்சுட்டு மைனிங் பண்ண போறியோ. என்னடா இங்கே மைன் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைனிங் இந்த சுற்றி வந்துட்டு ஒரு இது வைக்கணுங்க. வில்லேஜர்ஸ் எல்லாம் எவனும் உள்ளவர போயிடக்கூடாது. அதுக்கு தான் அது சுற்றி வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி ஸ்மால் ஹவுஸ் இல்லை, சும்மா ஒரு டர்ட் ஹவுஸ் அந்த மாதிரி கேஸ். இப்போ வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி ஒரு 2 பிளாக்கு 3 பிளாக்கை வச்சுக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கும். இந்தாண்ட ஒரு ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு மேலே ஒரு பிளாக்கை வச்சுட்டு ஃபுல்லாக மேலே வந்து கவர் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதை நான் எடுத்துட்டேன். கீழே போயிடலாம். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை மைன் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல இதுக்கு ஷவல் மேக் பண்ணுங்க. ஷவலே மேக் பண்ணாமல் அப்படியே சுற்றிட்டுருக்கோம். டார்ச் எவ்வளோ மேக் பண்ண முடியுதுன்னா ஒரு 23. இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணோன்னா ஒரு 64 மேக் பண்ணலாங்க. ஓகே, கரெக்டாக போயிடுச்சு கேஸ். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல மைன் பண்ணணுன்னா இடம் வேறு சின்னதாக இருக்குது. தூக்கி கொஞ்சம் முன்னாடி தரலாம். அப்போ தான் வில்லேஜர்ஸோடு உள்ளார போகாமல் இருப்பானுங்க. இருக்கிறத கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு மைனிங் போகலாங்க. ஓகேங்களா, இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்சு. மைனிங்கில் வந்துட்டு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த மைனிங்கில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகே, நம்ம சேனல் யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓகே, வீடியோ எண்டிங் கிட்ட வந்துட்டோம். மைனிங்கில் வந்துட்டு ஒன்று கிடைக்குங்க சர்ப்ரைஸாக. அந்த வந்துட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோ எண்டிங் கிட்ட வந்தாச்சு கேஸ். இந்த கேவ் தான் சர்ப்ரைஸான்னு பார்த்தீங்கன்னா கேவ் இல்லை, ஆனால் வேறு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். அதுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அது கேஸ், thanks for watching. Bye guys. Bye.